வணக்கம் ராதிகா. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றன. இந்த தேர்தல் நடைபெறுவதால் பல்வேறு கட்டுப்பாடுகளானது தேர்தல் ஆணையத்தால் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதாவது பணம் பட்டுவாடா, பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது, இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையானது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று வேலூர் மேயர் சத்வாச்சாரி ஆஞ்சநேயர் கோவில் அருகாமையில் காரில் நிர்வாகிகளுக்கு இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுவதாக ஒரு புகாரானது வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் நிலை கண்காணிப்பு குழுவினர் அந்த இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கின்றனர். அப்போது அந்த கார் நிலை கண்காணிப்பு குழுவினர் வந்ததை பார்த்தவுடன் அந்த கார் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. கண்காணிப்பு குழுவினர் உடனே இறங்கி அந்த காரை நிறுத்த முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் அந்த கார் நிறுத்தாமல் உள்ளே இருப்பது மேயர் என்று தெரிவித்துவிட்டு உடனே அந்த காரை எடுத்து சென்றிருக்கின்றனர். இது தொடர்பாக நிலை கண்காணிப்பு குழுவினர் வேலூர் சத்வாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அந்த புகாரில் பார்த்தோம்னால் தேர்தல் நேரத்தில் நாங்கள் சென்று காரை சோதனை செய்ய சென்றோம். ஆனால் அந்த கார் நிறுத்தாமல் சென்றிருக்கின்றது. அந்த காரில் இருந்தவர் நான் வேலூர் மேயர் என்று தெரிவித்ததாகவும், மேலும் அந்த காரை ஓட்டி சென்றவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகாரானது இந்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு மூலமாக சத்வாச்சாரி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்னென்ன வழக்கு பதிவு என்று பார்த்தோம்னா 173, 132, அதாவது தேர்தல் நேரத்தில் அரசு அதிகாரிகளை பணி செய்யாமல் தடுத்தல், அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரங்களில் பொதுமக்களுக்கு லஞ்சம் கொடுத்தல், இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதில் பார்த்தோம்னால் காரில் இருந்த கார் ஓட்டுநர் மற்றும் வேலூர் மேயர் சுஜாதா, அது மட்டும் இல்லாமல் 27வது வார்டு கவுன்சிலர் சதீஷ்குமார், இவர்கள் 3 பேர் மீது சத்வாச்சாரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று அந்த பகுதியிலிருந்து கார் எடுத்து செல்லப்பட்ட கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு சத்வாச்சாரி காவல் நிலையம் வளாகத்தின் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக வேலூர் மேயரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த காரில் இருந்தவர் நான் இல்லை என்ற ஒரு தகவல் மேயர் தரப்பிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் காவல்துறை, அதாவது சத்வாச்சாரி காவல்துறையிடம் கேட்டபோது சந்தேகத்தின் பேரில் இவர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவானது பதியப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விசாரணையானது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான தகவலானது சொல்லப்படும் என்று சத்வாச்சாரி காவல்துறை தரப்பிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் தேர்தல் நேரத்தில் இது போன்ற சம்பவமானது அரங்கேறியிருக்கின்றன. இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு வேலூரில் காணப்படுகின்றன. ரேவதி.